அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடம் இருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம தேவிய நற்கருணைக்கு எந்நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. திரிகால ஜெபம். ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு தூதுரைத்தார், அவரும் தூய ஆவியினால் கருத்தரித்தார். அருளெறிந்த மரியை வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. அருள் எறிந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிக்கொண்டார். அருள் எறிந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசு கிறிஸ்து நாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாக இருக்கத்தக்கதாக சர்வேசனுடைய பரிசுத்த மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிரார்த்திக்க கடவுமாக. சர்வேஸ்வர சுவாமி, சமண அறிவித்தபடியே உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்துநாதர் மனிதனானதை நாங்கள் அறிந்துள்ளோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் உத்தானத்தின் மகிமை அடையும் பொருட்டு எங்கள் உள்ளங்களில் உமது அருளை பொழிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்துவின் வழியாக தந்தையை உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். இயேசுவின் திரு இதயத்தை நோக்கி ஜெபம். எங்கள் இதய ஆண்டவரே, மாட்சிமின் தேவனையுமே போற்றுகிறோம். இவ்வாலயத்தை நீரே தேர்ந்தெடுத்து திருநிலைப்படுத்தி உள்ளீர். உமது கண்களும் இதயமும் எந்நாளும் நிலைத்திருக்கும். உமது திருவுரை விடமாகிய பசிலிக்காவிற்கு இதய தாகத்தோடு வந்திருக்கின்ற விசுவாசிகளை உமது அருள் ஆசிரால் நிரப்பும். குத்தி திறக்கப்பட்ட உமது திரு இதயத்திலிருந்து வழிந்தோடும் திரு இரத்தத்தையும் தண்ணீரையும் எங்கள் மீது தெளித்திரளும். உமது மீட்பின் ஊற்றுகளிலிருந்து நாங்கள் முகந்து கொள்ள அருள்வீராக. நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்ற இதே ஆண்டவரே, எங்கள் வேண்டுதல்களை கனிவுடன் நீர் கண்ணோக்குவீராக. இதே ஆண்டவரே, நீரே எங்கள் நம்பிக்கை. உமக்கை புகழும் மாட்சியும் என்றென்றும் உரித்தாகுக. ஆமேன். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். இயேசு அழைக்கின்றார், இயேசு அழைக்கின்றார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கின்றார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கின்றார். இயேசு அழைக்கின்றார், இயேசு அழைக்கின்றார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கின்றார். ஆவலாய்
அன்பாய் அழைக்கின்றார். கவலை மிகுந்தோரே, கலங்கி தவிப்போரே, கவலை மிகுந்தோரே, கலங்கி தவிப்போரே, கவலை நீக்கி கலக்கம் போக்க கடவுள் அழைக்கின்றார். கடவுள் அழைக்கின்றார். இயேசு அழைக்கின்றார். இயேசு அழைக்கின்றார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கின்றார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கின்றார். இறைவனின் குலமே, இயேசுவின் உள்ளமே, இறைவனின் குலமே, இயேசுவின் உள்ளமே, இதய அமைதி இனிதை அடைய இயேசு அழைக்கின்றார். இயேசு அழைக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இந்த திருப்பலியானது லூர்து தொலைக்காட்சிக்கு உபயம் செய்யும் மோனிகா அடைக்கலம் ரீயூனியன் பங்கு மக்களுக்காகவும், அடைக்கலம் பிரேம்குமார் ஆண்மலை பாட்ரிக்காகவும், நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ், நல்லா ஃபார்ம் ஹவுஸ், நல்லா ரெசார்ட், நல்லா அக்ரோ ஃபார்ம், நல்லா பேக்கேஜ் தொழில் வளர்ச்சிக்காகவும், நல்லா குடும்பம் நன்றியாகவும், ஆரோக்கியமேறி உடல் நலன் பெறவும், ஸ்னேகா தொழில் முன்னேற்றம் பெறவும், சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ், சென்ட் ஜோசப் செலிப்ரேஷன் மல்டிபர்பஸ் ஏசியால் தொழில் வளர்ச்சிக்காகவும், ஆர்பிட்ஸ் மியூசிக் பார்க் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், குடும்ப கருத்துகளுக்காகவும், திருவண்டார் கோயில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி, செயின்ட் ஆண்டனி மேல்நிலைப்பள்ளி தொழில் வளர்ச்சிக்காகவும், இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், ஷபியே தனியேல் ஆரோக்கியமேரி ஆண்மலை பாற்றிக்காகவும், மரி செல்வி உடல்நலனுக்காகவும், ஷபியே கஸ்தன் இதை ஆண்டவருக்கு நன்றியாகும், சேஞ்ச் ஃபேமிலி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், கிளாரா மைக்கேல் சாமி லூர்தராஜ் அருள் ஆரோக்கியதாஸ் அவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், தர்மராஜ் அவருடைய குடும்ப கருத்துகளுக்காகவும், கோலம் பெரியநாயக சாமி, சூசை அந்தோனி சாமி, சூசை மரி ரொசாலி, ரெய்சின் லூர்து மரி பட்டம்மாள், ஜெயமரி அம்மாள், சந்தனமேரி அம்மாள், சூசை நாயக்கர், வலந்தின் ரெஜினா மேரி, ரெசினாபேல் அலெக்சாண்டர், பாபு நாயக்கர், கோலம் இருதயமேரி, சூசை நாயக்கர், ஆரோக்கியமேரி, ரெசின் அந்தோனிசாமி, லூயி மரியம்மாள், பாபு நாயக்கர், மார்க்ரேட், சபரி முத்தம்மாள் அவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், தியோதானே அல்போன்சால் அவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், முத்தியால்பேட்டை மணிக்கட்டி குடும்பம் சுவாமிநாதன், ஜெயமரி சுவாமிநாதன், ஜெயபாலன் சுவாமிநாதன், ஜெயமரி ஜெயந்தன், தாவிதராயர், ஞானசமுந்தரம் தாவிதராயர், செங்கல் உசேன் சுசேராஜ் அவருடைய ஆண்மலை பாற்றிக்காகும், ஜெயந்தன் சுவாமிநாதன் இதை ஆண்டவருக்கு நன்றியாகும், உடல் நலனுக்காகவும், குடும்ப கருத்துகளுக்காகவும், முத்தியால்பேட் சென்ட் ஜோசப் ஸ்டடி சென்டர் வளர்ச்சிக்காகவும், சின்னப்பன் இதை ஆண்டவருக்கு நன்றியாகும், செயின்ட் ஜாக்ஸ் அந்துவான் விக்டர் ஹெலன் உடல் நலம் பெற துயதை ஆண்டவர் மற்றும் துயிலூர் தன்னிடம் செபிக்கிறார்கள். பெல்வின் குடும்பத்தில் இறந்தவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகும், தம்பிதுரை குடும்பத்தில் இறந்தவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகும், சலோன் குடும்பத்தில் இறந்தவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகும், நெஸ்டோ ஹில்டா பாப்பி குடும்ப கருத்துகளுக்காகவும் நன்றியாகும், மேரி வில்சன், மேரி ஜான்சன், மேரி கிளவுதே தொழில் வளர்ச்சிக்காகவும் இதை ஆண்டவருக்கு நன்றியாகும், எஸ் அந்தோனி குரூஸ் அறுவை சிகிச்சை முடிந்து உடல் நலம் பெற துயதை ஆண்டவரிடம் செபிக்கிறார்கள்.
ஜான் மோகன் வசந்தி மேரி இறைவனுக்கு நன்றியாகும். நல்ல உடல் நலன் பெறவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், பேரப்பிள்ளைகள் நன்கு படிக்கவும் உடல் நலனுக்காகும். லோயன்ஸ் ஓனோ அல்பன்ஸ் லோயன்ஸ் பெட் இதய ஆண்டவருக்கு நன்றியாகும். விரைவில் தாங்கள் மீண்டும் பிரான்சிற்கு செல்ல வேண்டியும், வெரோனிகா அவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், மேலும் திருமதி லூர்துமரி இவான் ஜான் ஆண்மலை பாற்றிக்காகவும், ராஜா ராஜகண்ணு ராஜா சுசைமரி ராஜா குழந்தைசாமி ஆண்மலை பாற்றிக்காகவும், அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி அமலோற்பம் லூர்து அகாடமி சிபிஎஸ்இ லூர்து தொலைக்காட்சி நன்றியாகும். ஜெயக்குமார் ஆண்மலை பாற்றிக்காகவும், தாமஸ் ஆண்மலை பாற்றிக்காகவும், தருண் திருதி ஆண்டவருக்கு நன்றியாகும். லில்லி கிளமன் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜூட் சோனியா திருமண நாள் விழா வெற்றி பெற வேண்டியும், ரவுல் அந்தோனிசாமி எஸ்ஸர் ஆரோக்கிய மேரி மேரி ஸ்டெல்லா உடைய ஆண்மலை பாற்றிக்காகும், பாலு என்கிற மரி அந்துவான் ஆண்மலை பாற்றிக்காகும், ஜான் வியானி ஃபீஸ் நன்றியாகும். குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியாகும். சிஸ்டர் டிசைபிள்ஸ் ஆஃப் டிவைன் மாஸ்டர் சபையில் மரித்த அனைத்து அருட்சகோதரருடைய ஆண்மலை பாற்றிக்காகும், அமலா மேரி பிறந்த நாள் நன்றியாகும். உடல் உள்ள ஆன்மீக நலனுக்காகும், மேலும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும், சிறப்பாக அனைத்து குருக்களுக்காகவும், கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா மக்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவா, அருள் பணியாளரான புனித ஜான் மரி வியானியை அருள் பணியில் வியத்தகு ஆர்வம் கொண்டிருக்க செய்தீரே. அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை கிறிஸ்துவிடம் கொண்டு சேர்க்க அன்புடன் உழைத்து அவர்களுக்கு நிலையான மாட்சி அடைய ஆற்றல் பெறுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நான் உன்னை இஸ்ராயேல் வீட்டாருக்கு காவலனாக நியமித்துள்ளேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 3, திருவாக்குகள் 16 - 21 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, நான் உன்னை இஸ்ராயேல் வீட்டாருக்கு காவலனாக நியமித்துள்ளேன். என் வாயின் சொற்களை கேட்டு அவர்களை என் பெயரால் எச்சரிக்கை செய். தீயோரிடம் நீங்கள் சாவது உறுதி என்று நான் சொல்ல, நீ
அவர்களை எச்சரிக்காவிடில் அத்தீயோர் தம் தீய வழியினின்று விலகாவிட்டால் தம் உயிரை அவர்களால் காத்துக்கொள்ள இயலாது என்று அவர்களை எச்சரிக்காவிட்டால் அவர்கள் தம் குற்றப்பழியோடு சாவர். ஆனால் அவர்களது இரத்தப்பழியை உன்மேலேயே சுமத்துவேன். மாறாக நீ தீயோரை எச்சரித்திருந்தும் அவர்கள் தம் தீச்செயலினின்றும் தம் தீய வழியினின்றும் விலகாமல் இருந்தால் அவர்கள் தம் குற்றப்பழியோடு சாவர். நீயோ உன் உயிரை காத்துக்கொள்வாய். நேர்மையாளர் தம் நேர்மையினின்று விலகி அநீதி செய்கையில் நான் அவர்கள் முன் இடரலை வைக்க அவர்கள் சாவர். நீ அவர்களை எச்சரிக்காதிருந்தால் அவர்கள் தம் பாவத்திலேயே சாவர். அவர்களுடைய நற்செயல்கள் நினைக்கப்பட மாட்டா. ஆனால் அவர்களது இரத்தப்பழியை உன்மேலேயே சுமத்துவேன். மாறாக நேர்மையாளர் பாவம் செய்யாதபடி நீ அவர்களை எச்சரித்தால் அவர்கள் பாவம் செய்யாவிடில் அவர்கள் வாழ்வது உறுதி. நீயும் உன் உயிரை காத்துக்கொள்வாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. தியான பாடல். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்கள் இனத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிடவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபொழுது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைகழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாள்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அரசன் ஒருவன் நாட்டினை சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்து வந்தார். மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடும் எவ்வித குறையும் இல்லாமல் வாழ்ந்து வருகிறார்கள் இந்த மன்னனுடைய ஆட்சியில். ஆனால் அந்த மன்னனுக்கு ஒரு குறை இருந்தது. ஒரு கண் மற்றும் ஒரு கால் இல்லை.
இந்த குறைபாடு இருந்தும் மிகவும் சிறப்பான வகையிலே ஆட்சி செய்து வருகின்றான். இப்படி சிறப்பான ஆட்சி செய்த அரசனுக்கு ஒரு கவலை. காரணம், அவர் ஒரு முறை தன்னுடைய அரண்மனையை சுற்றி வருகின்ற பொழுது அரண்மனையிலே தனக்கு முன்னால் ஆட்சி செய்த அனைத்து அரசர்களுடைய உருவம் அங்கே பொதிக்கப்பட்டிருந்தது. அழகான வரைபடமாக வரையப்பட்டிருந்தது. அதை பார்க்கின்றவர்கள் முன்னோர் எப்படியெல்லாம் நாட்டினை ஆட்சி செய்தார்கள், எத்தகைய திறமை மிக்கவர்கள் என்பதனை அந்த ஓவியம் அங்கே எடுத்துரைத்திருந்தது. இவர் அதை பார்த்த பொழுது தனக்கு ஒரு கண் இல்லையே, கால் இல்லையே, நம்முடைய ஓவியத்தை இங்கே வரைந்துவிட்டு சென்றோம் என்றால் எனக்கு பின் வருகின்ற அரசர்கள், பிறகு வருகின்ற காலம் முழுவதும் இது குறைவாகவே இருக்குமே, எப்படி நம்முடைய ஓவியத்தை வரைவது என்று நினைத்து யோசித்து கொண்டிருந்தார். பிறகு எல்லா ஓவியரையும் வரவழைத்து, இதோ ஒரு சிறப்பான ஒரு ஓவியத்தை நீங்கள் வரைந்தீர்கள் என்றால் அதற்கு தக்க பரிசு வழங்கப்படும் என்று சொல்லி அறிவிப்பை கொடுக்கின்றார். ஓவியர்கள் பயப்படுகிறார்கள். காரணம், அரசருடைய ஓவியம் மிகவும் அழகாக இருக்க வேண்டும். இவருக்கோ ஒரு கண் இல்லை, ஒரு கால் இல்லை. இதை இப்படி வரைந்தோம் என்றால் நாம் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவோம் என்று சொல்லி எல்லா ஓவியரும் தயங்கினார்கள். ஒருவேளை சரியாக வரையவில்லை என்றால் நாம் தண்டிக்கப்படுவோம் என பயந்து கொண்டு எல்லோரும் பயப்படுகிறார்கள். நீண்ட நேரத்துக்கு பிற்பாடு ஒருவர் மட்டும் முன்வந்து, நான் ஒரு அழகான ஓவியத்தை வரைந்து தருகிறேன் உங்களை என்று சொல்லி அரசரிடம் கூறுகின்றார். அரசருக்கு மகிழ்ச்சி. மற்ற எல்லா ஓவியருக்கும் ஒரு அதிர்ச்சியாக இருந்தாலும் ஆச்சரியத்தோடு இந்த ஓவியம் வரையப்படுவதற்காக அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். 1 மாதம் 2 மாதம் ஆகியது. அவனும் சிறந்த ஒரு ஓவியத்தை வரைந்து எடுத்து வருகின்றார். அரசவையிலே அந்த நாளிலே ஏராளமானோர் கூடியிருந்தார்கள். எப்படி இந்த ஓவியத்தை இவர் வரைய இருக்கிறார், எப்படி வரைந்திருப்பார் என்று காத்து கொண்டிருந்தார்கள். அந்த நாளும் வந்தது. அழகான அந்த ஓவியத்தை எடுத்து வருகின்றார். இந்த ஓவியத்தை காண்பித்த உடனே எல்லோரும் ஆச்சரியப்படுகிறார்கள். அரசன் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார். இவருக்கு ஒரு கண் ஒரு கால் இல்லாமல் இருப்பதனை எப்படி மறைப்பது, அது தெரியாமல் எப்படி அழகாக வரைவது என்பதை யோசித்து இவ்வாறாக வரைந்திருக்கிறார். குதிரையின் மீது அமர்ந்திருப்பது போல ஒரு புறம் கால் மட்டும் தெரிகிறது, மற்றொன்று கண்ணை மறைப்பதற்காக ஒரு கண்ணை மூடிக்கொண்டு ஒரு கண்ணால் தன்னுடைய வில்லை எய்வது போல காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. ஆக ஒரு கண் மறைக்கப்பட்டு விட்டது, ஒரு கால் மறைக்கப்பட்டது. அந்த முடம் யாருக்கும் தெரியாமல் ஒரு வீரனாக அழகான ஓவியமாக அங்கே வரையப்பட்டிருந்தது. குறை களையப்பட்டு விட்டது. இதை பார்த்த அரசனுக்கு மிகவும் மகிழ்ச்சி. எனவே சிறந்ததொரு பரிசனை அந்த ஓவியருக்கு கொடுத்து விடுகின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் வெறும் குறைகளையே பார்த்து கொண்டு எதிர்மறையான எண்ணங்களையே வைத்துக்கொண்டு நாம் வாழ ஆசைப்பட்டோம் என்றால் நம்முடைய வாழ்வு அப்படியே சென்றுவிடும். குறைகளோடு எதிர்மறையான எண்ணங்கள், நம்மை பற்றியும் சரி பிறரையும் பற்றியும் சரி குறைகளை மட்டுமே நாம் பார்த்தோம் என்றால் நம்மால் எதையும் சரியாக செய்ய முடியாது, எதையும் சாதிக்க முடியாது. அந்த குறைகளோடு எதிர்மறையான எண்ணங்களோடு நாம் மடிந்து போவோம். எதை பார்த்தாலும் இது நிறைவுள்ளது, அவற்றிடம் இருக்கிற நேர்மறையான கருத்துக்களை, நேர்மறையான நன்மைகளை பார்த்து அதன்படி செயல்பட முயற்சி செய்கின்ற பொழுது அது சிறந்ததொரு வெற்றியை பெற்றுத்தரும் என்பதனைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு எடுத்துரைக்கின்றது. இன்று நாம் கொண்டாடுகின்ற ஜான் மரி வியானின் வாழ்வும் இப்படியாகத்தான் அமைந்தது. மிகப்பெரிய பயங்கரமான உருவம் அவரிடம் இல்லை. தாமஸ் அக்வினாஸ் மற்றும் புனித அகுஸ்தினாரை போல மிக பெரிய இறையியல் மெய்யியல் நூல்களையும் அவர் எழுதவில்லை. நாடெங்கும் சுற்றி நற்செய்தியை அறிவிக்கவில்லை. மறைசாட்சியாக மறிக்கவில்லை. அறிவு திறனோடும் அவர் இல்லை. லத்தீன் அவருக்கு வராது என்றும் அவரை குற்றம் சாட்டினார்கள். இவர் குருவாக மாறுவதற்கே தகுதியற்றவர் என்றெல்லாம் சொல்லி பார்த்தார்கள். ஆனால் இவர் எதை பற்றியும் கவலைப்படவில்லை. இவரை கழுதை என்று கூட நினைத்தார்கள். ஆனால் அதையும் நேர்மறையாக பார்க்கின்றார். இவருக்கு ஒரே ஒரு ஆசை, நான் அருள் பணியாளராக மாற வேண்டும், குருவாக மாற வேண்டும். கடவுளுடைய ஆசீர்வாதம் இவருக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்று தந்தது. குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு யாருமே செல்ல விரும்பாத அந்த பங்கிற்கு அனுப்பப்படுகின்றார். அங்கே இவர் செல்லுகிறார். வெறும் கேளிக்கைகள், பொழுதுபோக்குகள், களியாட்டம் இப்படி இருந்திருந்த அந்த பங்கிலே ஒன்றும் இல்லாமல் அறிவில்லாதவன் என்று இவரை அங்கே
விடுகின்றார்கள். இவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து எல்லாரையும் அவரிடம் அர்ப்பணிக்க ஆரம்பித்தார். பலியாக ஒப்புக் கொடுக்க ஆரம்பித்தார். திருப்பலி நிறைவேற்றுவது, முடிந்த அளவு எல்லா மக்களையும் சந்திப்பது என்ற நிலையிலே யாரை பற்றியும் கவலைப்படாமல் ஆண்டவர் கொடுத்த ஒரு சிறந்ததொரு வாய்ப்பாக எண்ணி தான் அமர்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார். ஏராளமான மக்களின் பாவங்களை போக்குவதற்கு, குறைகளை போக்குவதற்கு சிறந்த கருவியாக மாறுகின்றார். என்று குருக்களின் பாதுகாவலராக, அதுவும் குறிப்பாக பங்கு அருள் பணியாளர்கள் அனைவருடைய பாதுகாவலராக மாற்றம் பெறுகின்றார். காரணம், ஆண்டவர் தனக்கு கொடுத்த அந்த வாய்ப்பை அவர் முழுமையாக பயன்படுத்தி கொண்டார். எதையும் எதிர்மறையான நோக்கத்திலே பார்க்கவில்லை. நேர்மறையான எண்ணத்தோடு நான் அருள் பணியாளர், அந்த ஒரு பட்டம் போதும், இறையியலாளர், மெய்யியலாளர், மேலும் மேற்படிப்பு பட்டங்கள் எதுவும் எனக்கு தேவையில்லை, நான் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டால் போதும், அந்த குரு என்ற நிலையிலே அதற்குரிய பணியை நான் செய்தேன் என்றால் போதும் என்ற ஒரு நிறைவான எண்ணத்தோடு அவர் வாழ்ந்ததனால் இன்று புனிதராக, குருக்களுக்கு மாதிரியாக விளங்குகின்றார். காரணம், தன்னுடைய குறையை ஆண்டவரிடத்திலே அர்ப்பணித்து, ஆண்டவரே நீர் தேர்ந்தெடுத்தீர், உமக்காக பணி செய்வதற்கு எனக்கு ஆற்றலை தாரும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருடைய திருவுளத்திற்கு, தான் அழைக்கப்பட்ட வாழ்வுக்கு ஏற்றவாறு வாழ்ந்ததனால் தன்னிடம் இருந்த குறைகள் எல்லாம் சரி செய்யப்பட்டு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து, மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து இன்று சிறந்ததொரு புனிதராக விளங்குகின்றார். காரணம் அதுதான், தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை சிறப்பாக செய்ததனால். இன்றைய முதல் வாசகத்திலும் அதை தான் நாம் வாசிக்க கேட்டோம். எசேக்கியேலுக்கு கொடுக்கப்பட்ட இறை வார்த்தை, நீ சென்று தீயோர்களாகிய நீங்கள் சாவது உறுதி என்று வார்த்தையை அறிவி, அவர்கள் திருந்தினால் அவர்கள் வாழ்வடைவார்கள், திருந்தாவிட்டால் சாவது உறுதி. ஆனால் உனக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த வார்த்தையை நீ அறிவி. நீ அறிவிக்காமல் போனாய் என்றால் நீ சாவது உறுதி. நீ அறிவித்து அவர்கள் மனம் மாறினால் வாழ்வு, மனம் மாறாவிட்டால் அழிவு. ஆனால் உனக்கு கொடுக்கப்பட்ட பணி, நீ சென்று நீங்கள் செய்வது தவறு, இதே மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தீர்கள் என்றால் அழிவது திண்ணம் என்ற செய்தியை அறிவிக்க வேண்டும். அப்படி அறிவித்தாய் என்றால் நீ உன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வார். உன்னுடைய வார்த்தையை கடைபிடிப்பவர்கள், உன்னுடைய வார்த்தையை நம்பி அதை ஏற்றுக்கொள்வார்கள், அவர்களும் வாழ்விலே மாற்றத்தை பெறுவார்கள். இதையேத்தான் ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியிலே, அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு, எனவே நீங்கள் சென்று எல்லா இடங்களிலும் நற்செய்தி அறிவியுங்கள், அறுவடைக்கு தேவையான ஆட்களை ஆண்டவரிடம் மன்றாடுங்கள், செல்லுகின்ற இடங்களிலே எல்லா குறைகளையும் நீக்குவதற்கான சக்தியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய சீடர்களுக்கு கட்டளை கொடுத்து அனுப்புகின்றார். இப்படி கொடுக்கப்படுகின்ற வாக்கை அவர்கள் கடைபிடித்தால் வாழ்வு பெறுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவும் அதை உறுதிப்படுத்துகின்றார். அந்த பணியை சிறப்பாக செய்த ஜான் மரிய வியானி தன்னுடைய வாழ்வால் வாழ்ந்து காண்பித்து, தன்னுடைய செயல்பாடுகளால் இறை வார்த்தையை அறிவித்து புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார். நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட பணியை சிறப்பாக செய்து நம்மிடம் இருக்கிற குறையை பற்றி கவலைப்படாமல் அந்த குறையை ஆண்டவரிடம் அர்ப்பணித்து, அது எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் அதை ஆண்டவரிடத்திலே அர்ப்பணித்து, எல்லோரும் நம்மை கேலி செய்தார்களும் பரவாயில்லை, ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார், ஆண்டவர் என்னை தன்னுடைய சீடராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்ற உறுதியான நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் அமர்கின்ற பொழுது அவர் நமக்கு வழியை காண்பிப்பார். இதற்காக தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடுவோம். அனைத்துலகின் இறைவா, உந்தன் அருளை பாடுகின்றேன். அனைத்துலகின் இறைவா, உந்தன் அருளை பாடுகின்றேன். ஆன்ம உணவு ஆகிடும் அப்பத்தை அளிக்கின்றேன். ஆன்ம பானம் ஆகிடும் ரசத்தை அளிக்கின்றேன். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனிதர்களின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது மாட்சிக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ள எங்களை இவற்றின் வழியாக என்றும் என்றும் தீமைகள் அனைத்தினும் என்றும் காப்பாற்றுவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இயலாமல்ல இறைவா, உமன்பார்ந்த மகனேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகும் இடேற்றுபவராகும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியானவரால் உடல் எடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் மது மாற்றி புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவரே, வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து
வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அத்திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனி ஆனந்தராயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அத்திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் ஈத்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மற்றுமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோம் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மை புழந்தேத்தும் மரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மத்திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி மத்திருளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்திரலும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனுள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிரலும், எனது ஆன்மா குணமடையும்.
இயேசுவே என்னை விட்டு நீங்காதிருப்பது ஏனோ, தெய்வீக அன்பால் தானோ, தெய்வீக அன்பால் தானோ. என்னை பாடி மகிழ்வித்த புல்லினங்கள் தங்கள் கூடுகள் தேடி பறந்த பின்னும், என்னை பாடி மகிழ்வித்த புல்லினங்கள் தங்கள் கூடுகள் தேடி பறந்த பின்னும், நான் வாழ்ந்த காலத்து நண்பரெல்லாம் நான் தாழ்ந்த காலத்து பிரிந்த பின்னும், நீர் ஒருவர் மட்டும் இயேசுவே என்னை விட்டு நீங்காதிருப்பது ஏனோ, தெய்வீக அன்பால் தானோ, தெய்வீக அன்பால் தானோ. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித ஜான் மரிய வியானின் விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர்காட்டும் மீட்பின் பாதையில் என்றும் நடப்போமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமீன். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.
நிழல் போலவே உன்னை உடுத்திட்டார். உண்ணவும் உடுக்கவும் தேவன் தந்திட்டார். உண்ணவும் உடுக்கவும் தேவன் தந்திட்டார். நெஞ்சமே ஸ்துதி பாடிடு, அஞ்சிடாதே நீ ஆடிடு. மன்னவன் செய்த நன்மைகள் சொல்லி பாடிடு. ஆஹா சொல்லி பாடிடு. கண்ணீர் சிந்தும் வேளையில் கர்த்தர் கைவிடார். கண்ணீர் சிந்தும் வேளையில் கர்த்தர் கைவிடார். காலங்கள் மாறினும் இயேசு மாறிடார். ஆஹா காலங்கள் மாறினும் இயேசு மாறிடார். நெஞ்சமே ஸ்துதி பாடிடு, அஞ்சிடாதே நீ ஆடிடு. மன்னவன் செய்த நன்மைகள் சொல்லி பாடிடு. ஆஹா சொல்லி பாடிடு. இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். மரியா என் மாசற்ற திரு இருதயமே நிச்சயமாயிரும். புனித சுசேப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு இந்நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்தரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுது. அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென்.